ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளா பர்கர் வீட்லயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் பன்னு வந்து எடுத்திருக்கேன். பன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா கடைகள்ல, பேக்கரியில கிடைக்கும் இல்லையா? அந்த பன்னை தான் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி, கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியா. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கீரை பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை. நல்லா வந்து ஆம் ஒரு கொழுந்தா இருக்கிறதா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து முட்டைக்கோஸ் இலையா இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவு கரைச்சு வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பர்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார நம்ம பேட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ரெடி பண்ண போறோம். அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா, வெஜ் அண்ட் நான்வெஜ் எது வேணாலும் நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போறது வெஜ். ஸோ அதனால இதில வந்துட்டு ஃபுல்லா வந்து ஹெல்தியான நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போறோம். இப்போ இதில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பூண்டு ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி அத சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து எண்ணெயில கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அப்பதான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில இறங்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கேரட்ட சேர்த்துக்கிறேன். கேரட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் ஃபைனலா வந்து நம்ம கொஞ்சம் இத நல்லா வேக வச்சு மசிக்க போறோம். அதனால இது வந்துட்டு நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கேரட் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வந்து நம்ம அம் ரெடியா அ காய் வாங்குறது வந்துட்டு டக்குன்னு வெந்துரும். இதே வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் வேக வைக்கிறது கஷ்டம் தான். இந்த மாரி ஃப்ரை பண்ணி அது வேகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது. ஹார்டா இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் குக்கர்ல வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ற மாரி, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அது மாரி பண்ற மாரி இருக்கும். கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ சிம்பிளா நம்ம சட்டுன்னு செய்யணும். பேச்சுலரா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட கொஞ்சம் பிஸி டேவா இருக்கு அப்படின்னா, சட்டுன்னு செய்றதுக்கு இந்த மாரி பட்டாணிஸ் வந்து அம் வந்து எப்படி சொல்றது? பச்சை பட்டாணி கிடைச்சா கண்டிப்பா இத வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அது வந்து நல்லா ஃப்ளேவரோட நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணா போதும். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே இப்போ அந்த ஒரு அம் ஃப்ளேவர் வந்து இறங்கிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு பேட்டி ரெடி ஆகும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத வச்சு சாப்பிடும்போது. ஸோ இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு நல்லா வந்து எண்ணெயில நல்லா வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது நல்லா வேக வைக்க போறோம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஆயில்ல நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுனால, அ தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். கேரட்டும், அந்த பச்சை பட்டாணி நல்லா வெந்துரும். தண்ணி நல்லா வத்திருச்சு. காய் நல்லா வெந்திருக்கு. இப்ப இத மிக்ஸில போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து நல்ல பேஸ்ட் மாரி கூட வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலே போதும். கேரட் அண்ட் பட்டாணி அரைச்ச விழுது வந்து ரெடியா இருக்கு. இப்ப அந்த அரைச்ச விழுத வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு வந்துட்டு அதே கடாயிலே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்துல பாதி அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அத வந்து கொஞ்சமா சேர்த்தா போதும். ஃப்ளேவருக்காக தான். எண்ணெயில நல்லா வந்து வதங்கணும். நல்ல பொன்னிறமாக வேண்டியதில்ல. ஜஸ்ட் அந்த எண்ணெயிலே நல்லா வந்து பொரியட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஸ்பைசியா வேணுங்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். இந்த பேட்டிக்கு வந்து ரொம்ப மஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாட் மசாலா தான். சாட் மசாலா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பேட்டி வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த பேட்டி வந்து வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு தான் ரெடி பண்றோம். ஸோ சாட் மசாலா கண்டிப்பா நீங்க வந்துட்டு எல்லார் வீட்லயும் இருக்கும். ஸோ சாட் மசாலா கண்டிப்பா இந்த பேட்டிக்கு வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். இது 2 மட்டும் தான். அது எண்ணெயில தான் ஆட் பண்ணணும். இந்த மாரி எண்ணெயோட வெங்காயம் இருக்கும்போது ஆட் பண்ணீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து அரைச்சு வச்ச விழுத வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஆ மசாலா வந்து கரியாம பார்த்துக்கணும். அரைச்சு வச்சிருந்த விழுது வந்து நான் சேர்த்துட்டேன். இப்ப இத வந்து கை விடாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தீஞ்சிடாம நல்லா வந்து கை விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த மசாலா பிளஸ் இந்த அரைச்சு வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆயி நம்மளுக்கு வரும். உப்பு வந்து பார்த்துக்கோங்க. அந்த டைம்ல பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத விட்டுட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண முடியாது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கடல மாவு தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருந்தேன். அத வந்து ஒரு அம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்ல. லைட்டா
கொஞ்சமா ஊத்துனீங்க அப்படின்னா, சட்டுன்னு அது நல்லா பைண்ட் ஆயிடும் அது கூடவே. அதனால நல்லா ஹீட்டா இருக்கும்போதே நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் விட்டுட்டாலும் அது வந்து தீஞ்சிரும். இல்ல வந்துட்டு அந்த எல்லாத்தோடயும் மிக்ஸ் ஆகாம ஒரு ஓரமா போயிடும். ஸோ, அதனால வந்து நல்லா கைவிடாம டக்கு டக்குன்னு அத செஞ்சுட்டே இருக்கணும். அத ஊத்துன உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டீங்க அப்டின்னா, எல்லாத்தோடயும் நல்லா பைண்ட் ஆயி இந்த மாதிரி நல்லா கிடைச்சிரும். நம்மளுக்கு ஒரு ஆ அந்த ஒரு பேட்டிக்கான உண்டான அந்த ஒரு டெக்ஸ்சரோட நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம தனியா வச்சிரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தோசை கல் வச்சிருக்கேன். இதில வந்து பர்கர் பன்னு வந்துட்டு 2ஆ நடுப்பர வந்துட்டு கட் பண்ணோம்னா, 2 ஸ்லைஸா இருக்கும். அத வந்து நம்ம எண்ணெயில டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டா. ஆ இது வந்துட்டு நீங்க பட்டர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆர் நெய் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல எது இருக்கோ நீங்க அத செஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம இருந்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கிடையாது. நமக்கு கிடைக்கிற பொருள வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு பர்கர் வந்து கண்டிப்பா நீங்க ரெடி பண்ண முடியும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சட்டுன்னு செஞ்சுட்டு நமக்கு அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, சென்டர்ல கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால, இந்த நான் மசாலா வந்து பேட்டி மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் வந்து லைட்டா 2 சைடும் வந்து நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப இது இந்த பர்கர் பிளஸ் அந்த பேட்டி இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பர்கர் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். இப்ப இந்த பன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து எல்லா இடத்துலயும் வந்து லைட்டா அந்த டோஸ்ட் ஆயிருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதே மாரி பேட்டி பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து நல்லா வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் எடுத்துறலாம். ரொம்ப வந்து குக் பண்ண வேண்டியதில்ல. லைட்டா அந்த மேல மட்டும் நம்மளுக்கு அந்த டோஸ்ட் ஆனா கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ 2 சைடுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதையும் வந்து எடுத்து வச்சிரலாம். இப்போ பர்கருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எது வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கையில இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண போறது வந்து தயிர். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா கெட்டியா இருக்கிற தயிர் வீட்லயே ரெடி பண்ணதா இருந்தாலும் சரி, நீங்க கடையில வாங்குறதா இருந்தாலும் சரி, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அத வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிரலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டிய அது மேல வைக்கிறேன். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஸ்லைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் பர்கர் பன் வந்து பெருசா இருந்ததுன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆனியன் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் 2 வச்சிருக்கேன். அது மேல வந்து ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சிருக்கேன். இதுக்கு மேல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பாலக்கீரை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க முட்டைக்கோஸ் இலை வந்து கூட நீங்க சின்ன சின்ன ஸ்லைஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொழுந்தா இருக்கிறதுனால, இந்த கீரை வந்து கசக்காது, எதுவுமே ஆகாது. சூப்பரா இருக்கும் இந்த பாலக்கீரை. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மேல வந்து அதே மாதிரி தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு, இப்ப இது மேல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ மூடப் போறேன். அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு பன் இருக்கு இல்லையா? அந்த பன்ன வந்து மேல வச்சு மூடப் போறேன். அவ்வளதான். சிம்பிளான பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும் அண்ட் ஹெல்தியான பர்கர். ஸோ இந்த பர்கர் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களோட ஃபுட் மெனுல இது கண்டிப்பா இருக்கும். உங்களோட டைம் கண்டிப்பா சேவ் ஆகும். சட்டுன்னு செஞ்சிரலாம். இதே மாதிரி வந்துட்டு ஆ பழைய குருமா, இல்ல வந்து பூரிக்கிழங்கு இருக்கும் இல்லையா? வேஸ்ட்டுன்னு கிடையாது. மிச்சமானது இருக்கும் இல்லையா? அத வச்சு கூட நீங்க ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் அது ஒண்ணு ரெடி பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்டின்னா, காலையில வச்ச பூரி கிழங்கு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இப்ப நான் பண்றது வந்து டின்னருக்காக பண்றதுனால, இந்த பூரி கிழங்கு கொஞ்சம் மிச்சமா இருந்தது. இப்ப இத வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்கர்ல ஆ தயிர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணேன் இல்லையா? இப்ப இதுல வந்து இந்த அ பூரி கிழங்கு வைக்கிறேன். வச்சுட்டு, இது மேல வந்துட்டு அந்த தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டா. அதுக்கப்புறம் அது மேல பார்த்தீங்கன்னா, பேட்டி வச்சிடலாம். பேட்டி வச்சுட்டு, அதுக்கு மேல ஆனியன் ஸ்லைஸ் அண்ட் டொமேட்டோ. அதுக்கு மேல வந்து பாலக்கீரை. ஸோ, பாலக்கீரை ஸ்லைஸ் இந்த மாரி அடுக்கி வச்சுட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பூரிக்கிழங்கும் வச்சுக்கலாம். 2ல எது வேணாலும் நீங்க சாய்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அத வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து அந்த பன்ன வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளதான். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த மசாலாவோட அதுவும் சேரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும்.
ரொம்பவே சிம்பிளா அண்ட் டைம் சேவ் உங்களுக்கு. அதோட வந்துட்டு டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்கர் கிடைக்குதுன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெல்மணி கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இதே மாரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கன்டினியூவா உங்களோட சப்போர்ட் குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, என்னோட அம் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவான நெறைய ரெசிபீஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் அம் இதே மாரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இதே மாரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.